மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. திருச்சியில் முதல் முறையாக நன்றி அறிவிப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி நடத்தினார் இல்லையா? அது குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் அந்த கூட்டத்துக்கு பின்னாடி சோசியல் மீடியா முழுக்க விஜயை வறுத்தெடுக்கிறாங்க எல்லாரும். விஜய் முதல்வர் என்பதே மறந்துட்டார் போல இருக்கு. அவர் ஜெயிச்சதே தெரியல. அவருக்கு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, மக்களை வெற்றி நிச்சயம்னு சொல்றாரு. பழைய ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்து படிச்சுட்டாரு போல இருக்கு. எவனோ ஒருத்தன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவன் பேப்பரை மாற்றி கொடுத்துட்டானா என்ன கன்றாவின்னு தெரியல. இன்னும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னும் திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏப்பா யாராவது போய் சொல்லுங்கப்பா அவர்கிட்ட, நீ ஜெயிச்சிட்டப்பா, ஜெயிச்சு முதல்வராகி 20 நாள் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு யாராவது சொல்லுங்க அப்படின்னு இணையத்தை திறந்தா ரீல்ஸா போட்டு கொள்றாங்க, அடிச்சு வெளுக்கிறாங்க. விஜய் வந்து இதை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இப்படி நிறைய வீடியோக்கள் வருது. ஏதாவது ஒரு வீடியோவாவது விஜய்க்கு ஆதரவா வருதா? ஒரே ஒரு வீடியோ. ஏன்னா இவர் பேசியது ஒன்று, செஞ்சது ஒன்று, அதை பழிய தூக்கி போடுறது ஒருத்தர் மேல. இது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம பாஜகவுடைய விஸ்வகுரு மோடி இருக்கார்ல, நரேந்திர மோடி இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, ஆட்சிக்கு வந்த நாள் 2014 ஆட்சிக்கு வந்தார் இல்லையா? ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஏங்க இந்தியாவில் இப்படி நடக்காம போச்சு அப்படின்னா, சார் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா சார்? இது வந்து நேரு காலத்தில், காங்கிரஸ் காலத்தில், இந்திரா காந்தி காலத்தில் பண்ண அயோக்கியத்தனம் சார். காங்கிரஸ் செய்த எல்லா தவறுகளுக்கும் இன்னைக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு ஒட்டுமொத்த பழியும் காங்கிரஸ் மேலே போடுவார். ஜவஹர்லால் நேரு காலத்தை கொண்டு போவார் நம்மளை. ஆனா இப்போ ஆட்சி புரியறது வந்து நரேந்திர மோடி. அவர் தான் 3வது முறையாக மைனாரிட்டி அரசாங்கமா உட்கார்ந்து, அவர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், அதுவும் மெஜாரிட்டி கிடைக்காத கவர்மெண்ட் தான். அதே பாணிய மினி வெர்ஷன் சைனாலெல்லாம் ஒரு விஷயம், நீங்க வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா உடனே அது ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுவாங்க. ஒரிஜினலா இருக்கும். ஜப்பான்லயோ யூஎஸ்லயோ அமெரிக்கா ஏதோ ஒரு பொருள் தயாரிக்கிறாங்கன்னா சீனாக்காரன் உடனே வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுவான்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் காப்பி வெர்ஷனா இப்போ வந்திருக்காரு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய். அவர் வந்து அப்படியே மோடி ஃபாலோ பண்றாரு. விஸ்வகுரு மோடி என்ன பண்றாரோ அப்படியே மினி வெர்ஷனா இருக்காரு. இப்போ என்ன பண்றாருன்னா, எந்த தப்பு நடந்தாலும் அதை ஒட்டு மொத்தமா திமுக மேல பழி போடுறாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? திமுக, முன்றைய திமுக அரசாங்கம் எல்லாத்தையும் சீரழிச்சு வச்சிருக்கு. காசு இல்லையா? கஜானாவை காலி பண்ணிட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து விவசாயிகள் பிரச்சனையா? அதுக்கு திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் பழி திமுக மேல. ஏன் மேல பழி போடுறாங்க அப்படின்னு ஒரு கேவலமான டயலாக நேத்தும் பேசினார். இதற்கு ஒட்டுமொத்தமா எல்லாரும் கொந்தளிச்சு தள்ளுறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், அவர் சொல்றாரு, எல்லாரையும் எல்லா நேரத்தையும் ஏமாற்ற முடியாது தம்பி, வாயை திறந்து பொய்யா பேசிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா? உருப்படியா ரீல்ஸ் ரியல் ஹீரோவா மாறுங்க, ரீல் ஹீரோவா இருக்காதீங்க அப்படின்னு கழுவி ஊத்திருக்கு. பதில் சொல்ல தெரியல. மற்றும் பலர்னு அதிமுக விமர்சிக்கிற அவர், அதிமுக வந்து ரிசைன்மெண்ட் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது மட்டும் எந்த விதத்துல நியாயம்னு கேட்குறாங்க. இதற்கு பதில் இல்லை. நேற்றைய கூட்டத்தில் அவர் பேசும்போது இதற்கெல்லாம் பதில் கிடைக்கும் நினைத்த எதுக்குமே பதில் இல்லை. 200 யூனிட் நமக்கு கிடைக்குமா தமிழ்நாட்டு மக்களுக்கு? பதில் இல்லை. என தெரியாது. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி முழுமையா நடக்குமா? இல்ல. 20 நாள்ல என்னால என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண. இது ஒரு முதலமைச்சர் பேச்சா? அசிங்கமா இல்லையா விஜய் உங்களுக்கு? இன்னைக்கு வந்து நிறைய ஊர்களில் பயங்கரமா போராட்டம் பண்றாங்க. நாகப்பட்டினத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இறந்து போனவர்கள் மாதிரி விவசாயிகள் வந்து வாய்க்கரிசி போடுகிற போராட்டம் நடத்துறாங்க. ஏங்க, ஆட்சிக்கு வந்து தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கும்போது தான் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நிறைய பார்க்கலாம். நம்ம எப்பேற்பட்ட திறமையான ஆட்சி நடந்திருந்தா கூட போராட்டங்களை தொடருவார்கள். என்ன காரணம்னா, ஆட்சி தேர்தலுக்கு அடுத்த தேர்தல் வரும்போது யாராவது ஆட்சி பிடிக்க வரேன்னு சொல்றவங்க கிட்ட வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி போராட்டம் பண்ணா நம்முடைய தேவைகளை அவர்கள் சந்திப்பார்கள், அதனால நம்ம போராட்டம் பண்ணுவோம், ஆட்சிக்கு எதிரான விஷயத்த பேசுவோம் அப்படின்னு நிறைய பேர் தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு, 8 மாதங்களுக்கு முன்பு, ஓராண்டுக்கு முன்பு இந்த மாதிரியான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுமைக்கு நடக்கிறத பார்க்கலாம். ஆட்சிக்கு வந்து 20 நாள் தான் ஆகுது. 2 வாரம் கூட 3 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள எங்க திரும்பினாலும் வெட்டு, குத்து, கொலை. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சென்னையில ஒரு பையன், விஷ்ணு ஒரு பையன், சின்ன பையன், கஞ்சா வியாபாரிகளால காட்டி கொடுக்கப்பட்டு அவன் கொல்லப்பட்டிருக்கான், வெட்டி கொண்டிருக்காங்க. செஞ்சவன் பூரா யாருன்னா, அவன் பூரா நாங்க தாவேக்காக தான் வேலை பார்த்தோம், தாவேக்காக்குள்ளதான் கோஷ்டி, எங்களுக்குள்ள அடிச்சிட்டானுங்க, பையனை வந்து டிஃபன் வாங்க பையனை வந்து மண்டையிலே அடிச்சு வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்றாங்க. முதலமைச்சர் விஜய் என்ன நடவடிக்கை எடுக்க போறார்? கூட்டு பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் டெய்லி நடக்குதுங்க. நம்ம தூத்துக்குடியில
ஏரல்னு ஒரு பக்கம், ஒரு கிராமம், அது பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து வந்த ஒரு பொண்ணை மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் பண்ணியிருக்கான். பிடிச்சவன் 2 பேரும் வந்து தாவேக்கா நிர்வாகிகளாம். விளங்கிருமா? இளைஞரணியை சேர்ந்தவங்க விளங்கிருமா? பெண்கள் பாதுகாப்புக்காக நான் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு தேதி அறிவிச்சார், இன்னைக்கு வரும் அப்படின்னு அதற்கான ஏற்பாடுலாம் பண்ணார். அன்னைக்கு அவங்க ஜெகதீஷுக்கு ஊடு கட்டுற விஷயம், ஊடு திறப்பு விழா, ஊடு திறப்பு விழா. என்னங்க லோக்கல் பாஷையில் பேச நினைக்கிறீங்களா? அவருக்கு அதான் தேவை. வீடு ஓப்பனிங்க்கு போல அவர் ஊடு திறப்பு விழாக்கு கோட்டு போட்டுக்கிட்டு போவார் அப்படின்னு நினைச்சா அவர் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் போறாரு. கோட்டு போடுறதுக்கு கதை சொல்றாரு. எவன் கேட்டான்னு தெரியல. யாராவது கேட்டாங்களா ஏன் நீ கோட்டு போட்டேன்னு? ஆடியோ லான்ச்சில் பேசுவாருங்க. நான் கூட நண்பர் அஜித் மாதிரி கோட்லாம் போட்டு வந்துட்டேன் பேசுவார். ஆடியோ லான்ச் மாதிரியே நடத்துறாருங்க. ஒரு நிகழ்ச்சியை, நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாத ஒரு என்ன சொல்றது, அவர் பாணியிலே சொல்றேன் நான். தற்குறி முதலமைச்சராக இருக்கார். வேற எப்படி சொல்றது? எங்களை தற்குறின்னு சொல்லாதீங்க, நாங்க தற்குறியில் ஆச்சரியக்குறிகள், உங்களெல்லாம் கேள்விக்குறி ஆகிட்டோன்றாரு. ஆனா அந்த வார்த்தை தான் அவங்களுக்கு பொருத்தமா இருக்கும். ஏன்னா அடிப்படையில் அறிவே இல்லாமல் பண்றாங்க. அறிவில்லாதவங்களும் அப்படித்தான் சொல்ல முடியும். நம்ம அது அடையாளம் ஆயிடுச்சு. அது அவ்வளவுதான். இப்ப ஊப்பிக்கள் வந்து கொத்தடிமைகள்ன்றாங்கல்ல, 200 ரூபா ஊபிஸ் அப்படின்றாங்கல்ல, அவங்க அதுக்காக கோச்சிக்கிறாங்களா? அவங்க பாணியிலே தானே இருக்காங்க. அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் போட்ட அந்த பதிவு நிச்சயமா விஜய் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கோம், வெறி ஏற்றிருக்கோம். எப்படியாவது அதிமுக சுக்குநூறா உடைக்கணும் அப்படின்னு மறுபடியும் அந்த தீவிரமான களமாடுதல் அரசியலை அவர் வந்து கையில் எடுத்திருப்பாரு. ஏன்னா அதிமுகவை உடைப்பதற்கு தோதான ஆள் யாருன்னா ஆதவ் தான். ஏன் ஆதவுக்கு அதிமுகவுக்கு என்னடா பிரச்சனைனா, அதிமுகவில் பதவி கேட்டார் ஆதவ். எனக்கு வந்து துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுங்க, நாங்கள் உங்கள் கட்சிக்கு வந்துடுறேன். அந்தாலும் போகாத கட்சியே இல்லை போல இருக்கு. எல்லா கட்சிக்கும் ட்ரை பண்ணியிருக்காரு. அதிமுகவில் அப்படிலாம் வந்த உடனே அவ்வளோ பெரிய போஸ்ட்லாம் தர முடியாதுப்பா, நீ வா உனக்கு ஏதாவது ஒரு பதவி தரோம் அப்படின்னு இருக்காங்க. இல்லை இந்த பதவி பெட்டர் மார்க்ஸ் லைட் வந்தால் நான் வரேன், இல்லைன்னா நான் வேற இடத்துக்கு போகிறேன்னு அங்கேருந்து கேட்டு எடப்பாடி கதவு திறக்காதனால தாவேக்காக்கு தாவி இன்னைக்கு வந்து அவர் அமைச்சராக மாறி இருக்காரு. ஷேடோ சிஎம்மா நடமாடிட்டு இருக்காரு. நம்மளை சேர்க்கல, நம்ம மாமியார் அங்கே அனுப்பிச்சி விடலான்னு மாமியார் இப்போ அதிமுக இருக்காங்க. ஏற்கனவே அவங்கள பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் வந்து அவங்க யார், என்ன, ஏது, எப்படிப்பட்டவங்களாம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு கூட சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு. குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு அம்மா வந்து சொல்லுது, பச்சை குழந்தை, அந்த குழந்தைகிட்ட 3 வயசு குழந்தைகிட்ட பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கானுங்க, 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஏன் குற்ற செயல்களில் அதிகரிக்கிற மாநிலமா மாறிக்கிட்டு வட இந்தியா மாதிரி மாறுதுன்னா பயம் இல்லாமல் போனது தான். பயம் இருந்தா செய்ய மாட்டாங்க. அப்ப பயம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிர்வாக திறமை இல்லாத சில்வண்டு பயல்களுடைய கரங்களில ஆட்சி போயிடுச்சு. அல்லு சில்லுகள்கிட்ட ஆட்சி போனதுனால இதெல்லாம், இந்த வார்த்தையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு முன்பாகவே நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொதுவெளியில மக்கள் கிட்ட, அதுவும் 5000 பேரை QR கோடு வச்சு உள்ள கூப்பிட்டு அவர்கள் முன்னிலையில அல்லு சில்லுகள் எல்லாம் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியதால், அது பயன்படுத்துகிற வார்த்தை என்கிற அளவுகோல்ல, நாகரிகமான வார்த்தை என்கிற அளவுகோல்ல நானும் இந்த வீடியோல அதை பயன்படுத்துறேன். அல்லு சில்லுகள்கிட்ட ஆட்சி அதிகாரம் போயிட்டதுனால இப்படியெல்லாம் தொடர்ந்து குற்ற செயல்கள் நடக்கிறது. குற்ற செயல்கள் நடக்கிறதுக்கு காரணம் இவங்க நிர்வாக திறமை இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொன்னால் அப்படியே பழிய தூக்கி அவங்க மேல போட்டுட்டு, பழிய ஏமால ஏன் போடுறீங்கன்னு தப்பிச்சு ஓடும் ஒரு கேவலமான பயந்தாங்குழி கோழை முதல்வராக நம்முடைய விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப நான் இவ்வளவு பேசியிருக்கிறேன்ல, இப்ப நான் பேசுற மாதிரி எவ்வளவு பேர் பேசுறாங்க, எவ்வளவு பேர் விஜயனுடைய நிர்வாக கேவலத்தை புட்டு வைக்கிறாங்க. ஆனால் எதற்காவது விஜய் கிட்ட இருந்து பதில் வருது, ஆனா எதுக்குமே வராது. ஆனா அந்த கூட்டி சேர்க்கிற கூட்டம் இருக்கு, 5000 பேர் QR கோடு, அதுலயே பாத்தீங்கன்னா வெளியே நிறைய பேர் நிக்கிறான். அங்க ஒரு கூத்தெல்லாம் நடந்துச்சு. திருச்சி கூட்டத்துக்கு உள்ள வர முடியல, நிறைய பேர் கையில பாஸ் வச்சிருக்கேன்னு காமிக்கிறாங்க. அப்ப 5000 பேர் உள்ள சேர்த்துட்ட பிறகு அப்புறம் எப்படி பாஸ் வெளியே நிற்கும்? நீங்க 5000 பேர் தானே சொன்னீங்க, திருப்பி ஆடியோ லான்ச் மாதிரி தான் நடத்துறீங்க. அவ வெளியே வச்சுக்கிறனால பாஸ் காமிக்கிறான், டூப்ளிகேட் பாஸா? அந்த பாஸை விலைக்கு வாங்கினானுங்களா, வித்தீங்களா? எவ்வளவு கோடி அடிச்சிங்க? அதுல வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா? இதற்கு வெள்ளை அறிக்கை. இதுல கொடூரம் என்னன்னா, அப்படி பாஸ் வச்சுக்கிறோம் கோஷம் போடுறான், போலீஸை பார்த்து கத்துறான், எங்களுக்கு பாஸ் இருக்க உள்ள விடுன்றான். அவர் விட முடியாது, உள்ள இடம் இல்லைன்றாரு. மைக்கில் போலீஸ் அனௌன்ஸ் பண்ணுது, ஒருத்தன் கத்துறான் திடீர்னு, திமுக ஒழிக, திமுக அராஜகம் ஒழிக. டேய் யாரா நீங்க? இதனால தான் உங்களை தற்குறின்னு சொல்றாங்க.
முட்டா பசங்களே ஆட்சி நடத்துறது காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. தாவேக ஆட்சியில ஒழிக கோஷம் போடுறது திமுக கோஷம் போட்டு பிரயோஜனம் இல்ல. இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் இல்ல, இன்னும் ஸ்டாலின் முதலமைச்சர்ன்ற மாய அந்த இதுல இருந்து நீங்க வரலையா வெளியில? இப்ப ஆட்சி மாறிடுச்சு, 21 நாள் ஆச்சு உங்க நொன்ன ஆட்சிக்கு வந்து. அவர் இப்ப முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் விஜய், ஜோசப் விஜய், ஜோசப் விஜய் முதலமைச்சர். தெரியலையா உங்களுக்கு? அதை முதல்ல தெரிஞ்சுங்க. கோஷம் போடுறீங்க திமுக திமுகன்னு முட்டா பயல. இதனால தான் உங்களை எல்லாம் அந்த பேரை சொல்லி திட்டுறாங்க. உங்களை தற்கொலை திட்டத்துல தப்பே கிடையாது. அப்ப வெளியில அவ்வளவு பேர் காத்திருக்கிறான்னா இப்ப இவங்க டோக்கன் அடிச்சு அவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க. கேப் கிடைச்சா எல்லாரும் உள்ள பூந்துடலான்னு. உள்ள விட்டு தான் நான் நேத்த 4 பேர் செத்துருப்பான். நேத்த நான் 10 100 பேர் மயங்கி ஊந்துருப்பான். ஏன்னா இது மாட்டு மந்த மாதிரி இருக்கு, ஆட்டு மந்த மாதிரி இருக்கு. மாட்டு மந்த கூட சொல்லக்கூடாது. நம்ம செம்மறி ஆடு கூட்டம் பார்த்துருக்கீங்களா நீங்க? செம்மறி ஆடு கூட்டம், செம்மறி ஆடு மேய்க்கிறவங்க, மேய்ச்சல் கூட்டு போறவங்க ஒரு ஆடை திருப்பி விட்டான்னு வச்சுங்களேன், மொத்த ஆடும் அப்படியே டேர்ன் அடிக்கும். ஒரு 150 200 ஆடு இருக்கும், 300 ஆடு இருக்கும். ஒரே ஒரு ஆள் ஒரு ஆட்டை முன்னாடி அவர் லைட்டை திருப்பி விடுவான், அப்படியே திமு 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 திமுன்னு இறங்கும் அந்த ஆடு. அந்த மாதிரி மந்தை தான் இந்த மந்தை. எது? இந்த தாவேகா கும்பல். அப்படி திறந்து மட்டும் விட்டுருந்தாங்க நேத்துனா, நேத்தும் அவர் சந்தி சிரிச்சிருப்பாரு, மறுபடியும் சிக்கியிருப்பார். கரூர் சம்பவம் மாதிரி அவ்வளவு கூட்டம் வெளியே காத்து கிடந்தது. எனிவே இன்றைக்கு சென்னையில ஒரு படுபயங்கரமான கொலை நடந்திருக்கு. நேற்றைக்கு முன்தினம் சென்னையில படுபயங்கரமான ஒரு கொலை நடந்திருக்கு. கார் ஏற்றி ஒரு 17 வயசு பொண்ணை ஏற்றி கொல்றானுங்க. 17 வயசு பொண்ணை பாருக்குள்ள அலோவ் பண்ணதே தப்பு. அந்த பாரை நடத்துகிற நிர்வாகி தாவேகாவை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. கார் ஏற்றி கொண்டவன் கார்ல வேற ஒரு கட்சி கொடி இருக்குன்றாங்க. அது திமுக கொடின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அது உண்மை எனக்கு தெரியல, அந்த புகைப்படங்கள் வரல. ஆனா வெளியில சமூக வலைதளங்களை பரப்புறத அப்படி பரப்பிட்டு இருக்காங்க. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். நீங்க அந்த கார் ஏற்றி கொண்டவன் ஒருவேளை திமுக கட்டின கொடியில கார்ல போனாலும் அவன் திமுக காரனா இருந்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணி தான் தீரணும். அதுக்காக அவனை கொஞ்சம் முடியாது. அயோக்கியத்தனம் பண்ண யாரா இருந்தாலும் புடி. கொலகாரனா கொலகாரன் தான் அவன். பாரு 17 வயசு பொண்ணை உள்ள அலோவ் பண்றான்னு அவனும் திருட்டு பையன், அவனையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும். அந்த பாரை சீல் வைக்கணும். சீல் வச்சிருக்காங்க போல இருக்கு. அப்ப சட்டவிரோத மது கூடங்கள், மணமகிழ் மன்றங்கள் திறப்பதில் மற்ற திராவிட கட்சிகளை விட மிஞ்சுகிற அளவுக்கு தாவேகா இன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு மாறிவிட்டது. ஒயின் ஷாப்பெல்லாம் மூடுறாங்க. 717 ஒயின் ஷாப்பை மூடுறேன்னு சொல்லிட்டு மணமகிழ் மன்றங்களை திறந்துட்டு 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிற ஒரு பாட்டில் விலையை, ஏன்னா நமக்கு குடிக்கிறது இல்லைனால நமக்கு அது விலை தெரியாதுங்க. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். அதோட விலை 100 ரூபாய் 120 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருளோட விலையை 200 ரூபாய் 250 ரூபாய் விற்கிறீங்கன்னு குடிமகன்கள்லாம் பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. சேலம், ஈரோடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மணமகிழ் மன்றங்கள் ஏராளமாக முளைச்சிருச்சு. புதிய மணமகிழ். இதுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது? மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஆய்வு நடத்தி தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறதுல தெளிவாக இருக்காரு. சம்பந்தமே இல்லாத பல பேர் மதுவிலக்குத்துறைக்கு தான் ஆய்வுக்கு போகிறாங்க. துணை சபாநாயகர் போகிறாரு, எம்எல்ஏக்கள் போகிறாங்க. தாம்பரம் அமைச்சராக மாறி இருக்கிற அந்த கில்லி சரத்துன்னு சொல்லக்கூடிய சரத் அவரு ஒயின் ஷாப் ரெய்டுக்கு தான் போறாரு. இந்த தாவேகா கும்பல்ல எம்எல்ஏ ஆன எல்லாருக்கும் ஒயின் ஷாப் மேல என்ன கண்ணுன்னு தெரியல, எல்லாரும் அங்கதான் ஆய்வுக்கு போறாங்க. முதலமைச்சர் விஜய் அவருடைய எல்லா படங்களிலும் போதையை உயர்த்தி பிடிச்சிருப்பாரு, கஞ்சாவை உயர்த்தி பிடிச்சிருப்பாரு. ஆனா வெளியில பேசுறது பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாளரா பேசுறாரு. செஞ்சது பூரா அயோக்கியத்தனம் சினிமாவில். அது அப்படியே இப்போ ரியலைஸ் ஆகுது. அவருடைய ஆதரவாளர்னு சொல்லப்படுகிற ரசிக குஞ்சுமணிகள் கஞ்சா வைக்கிறவனா தான் இருக்கான். அவன் தான் மாற்றான். அவன் கேட்டா வீட்டுக்குள்ளே கஞ்சா செடி வளர்க்குறான். கேட்டா நான் தாவேகா ஆளுன்றான். நான் அது கடவுள்ன்றான். கஞ்சா செடியை கடவுள்ன்றாங்க. உலகத்திலே அடுக்குமாங்க இது. ஆனா அதை கடவுள்னு கும்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குங்க. இந்த கோயம்புத்தூர்ல ஒரு ஆள் வச்சிருக்காரு, ஒரு ஆசிரமம் ஒன்று வச்சிருக்காரு. அங்க போனா இந்த மதி மயக்கத்தில் தான் ஆடுவாங்கன்னு. அந்த ஒரு ராத்திரி ஒன்று வரும். அந்த ராத்திரிக்கு போற எல்லாருக்கும் டிக்கெட்டு, ஆயிரக்கணக்கில் கிட்ட நின்று டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு டிக்கெட். கடவுள் இப்படிதான் சொல்லியிருக்காரு போல இருக்கு. மதி மயக்கத்தில் ஆடுன்னு. இதே மாதிரி தான் ஒரு ஆள் ஆட விட்டு தனி நாடு தேடி ஓடி போயிட்டார். ஸோ இவருடைய ஆட்சி நிர்வாகம் மோசமான ஆட்சி நிர்வாகம். எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையாக சாடி கொண்டிருக்கும் போதும் எனக்கு என்னன்னு சொல்லி மேகதாது அணை விவகாரத்தில் உருப்படியான பதில் வரல. கரண்ட் மின் தடைக்கு உருப்படியான பதில் இல்லை. குடிநீர் பற்றாக்குறைக்கு உருப்படியான பதில் இல்லை. கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுல சுத்தமா எதுவுமே கிடையாது. ஜீரோ. தன்னுடைய நிர்வாக திறமை இல்லாத ஜீரோ முதல்வராக இருக்கிறார் இவர். ஹீரோ முதல்வர் இல்லை, ஜீரோ முதல்வர். இன்னும் என்னென்னலாம் கூத்துக்கள் இருக்கு பார்க்கறதுக்குன்னு தெரியல. இதுக்கு இடையில
திமுகவை பழி போடுவதை நிறுத்திவிட்டு மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் உருப்படியா தனக்கு கிடைத்திருக்கிற முதலமைச்சர் பதவியை பயன்படுத்தி இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு நம்புறீங்கல்ல நீங்க? நம்ம காத்திருக்கிறோம், நீங்க நம்புறீங்க. ஏன்னா நம்பிக்கையோடு விசிலுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் இன்னைக்கு காரி துப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. காத்திருப்போம். எல்லாவற்றையும் பார்த்து சரியாக இருப்பதை பாராட்டலாம், தவறு செய்தால் தட்டி கேட்டு சுட்டி காட்டலாம். கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்ற பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.